குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஃப்ரைடே நிப்டி 103 பாயிண்ட் பாசிட்டிவ்ல 25,285 அப்படிங்கிற பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஃப்ரைடே ஈவினிங் ட்ரம்ப் ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சைனாவுக்கு 100% வரி விதிக்க போறதா செய்தி சொல்லியிருந்தாங்க. அது கிஃப்ட் நிப்டியில எப்படி இம்பாக்ட் ஆயிருந்தது, இன்னைக்கு மார்க்கெட்ல அது நமக்கு எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். கிஃப்ட் நிப்டி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு 200 பாயிண்ட் டவுனா ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு காலையில ஒரு கேப் அப்ல ஓபன் ஆகி மறுபடி ஒரு 85 பாயிண்ட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல ஒரு ஹியூஜ் கேப் டவுன் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 200 பாயிண்ட் நெகட்டிவா ஓபன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 25,050 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இது ஒரு ஹியூஜ் சப்போர்ட்டா இருக்கு. மார்க்கெட் இதுல இருந்து திரும்பிச்சு அப்படின்னா நம்ம அப்சைட்லயே போக்கஸ் பண்ணலாம். அப்சைட்ல போக்கஸ் பண்ணும்போது 25,150 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுக்கு அடுத்ததா 25,250 ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 25,300 ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,050 தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. அப்சைட்ல நம்ம போக்கஸ் பண்ணுவோம். அடுத்து பேங்க் நிப்டி பாத்திரலாம். பேங்க் நிப்டி வெள்ளிக்கிழமை 417 பாயிண்ட் பாசிட்டிவா 56,600 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த ட்ரம்போட நியூஸ்க்கு ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு 56,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். இந்த வீக்ல நிறைய பேங்கோட ரிசல்ட்ஸ் வேற வரப்போகுது. கண்டிப்பா மார்க்கெட்ல அது இம்பாக்ட் ஆகும். இந்த இடத்துல மார்க்கெட் திரும்புது அப்படிங்கிற பட்சத்துல அப்சைட்லயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்ததா இன்ஸ்டிடியூஷனலோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். வெள்ளிக்கிழமை FIIs 450 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் அவங்களோட பையிங் ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள மார்க்கெட்ல இப்படி ஒரு பேனிக் வந்திருக்கிறதுனால இன்னைக்கு அவங்க மார்க்கெட்ல எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். DIS தொடர்ந்து அவங்க பை பண்ணிட்டே தான் இருக்காங்க. 1,700 கோடிக்கு வெள்ளிக்கிழமை பை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனலோட ஆக்டிவிட்டி மார்க்கெட்ல எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். டெய்லி நம்ம லைவ்ல வர்றோம். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மறக்காம நம்மளோட லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தேங்க்யூ.